நண்பர்களே! இன்னைக்கு மகாநதி தொடர் விஜய் சுவாரஸ்யமா ஒரு கல்யாண கதைய சொல்லிக்கிட்டு வராரு கார் ஓட்டிக்கிட்டே. காவேரியும் அத கேட்டுக்கிட்டே வராங்க. கேட்டுட்டே வரும்போது காவேரிய வச்சு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க காவேரி அந்த கதையில. அதே மாதிரி பண்ணதும் அப்படியே அப்செட்டா ஆகி வராங்க அந்த கதைய கேட்டு. ஏன்னா காவேரிக்கு அவங்களையே நினைக்க தோன்றாங்க. அதுக்கப்புறமா, "சார், ஏன் அப்போ இந்த அளவுக்கு நல்லா குடும்பம் நடத்தியிருக்கீங்க நீங்க. அப்புறம் ஏன் சார் இப்போ பிரிஞ்சுட்டீங்க? நீங்க உங்க ஒய்ஃப் ஃபோன் நம்பர் இருந்தா குடுங்க. ஃபோட்டோ இருந்தா குடுங்க. அவங்க அட்ரஸ் குடுங்க. நான் போயிட்டு பேசுறேன் சார். நான் அவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் சார் நானு." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, "அதெல்லாம் இப்போ முடியாது மிஸ்" அப்படின்னு சொல்கிறாரு. "சார், நீங்கள் சொல்கிற கதையை வச்சு பார்க்கும்போது எனக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி நினைக்கிறேன் சார் நான். அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார்ன்றாங்க." உடனே விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, "காவேரி, உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரணும்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீடு வந்துருச்சு பாருங்க. முதல்ல போயிட்டு, "போங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆகிட்டு கிளம்புங்க, இறங்குங்க" அப்படின்றாரு கார்ல இருந்து. உடனே காவேரியும் இறங்குறாங்க. இறங்கி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும், "குழந்தை எப்படி இருக்குது காவேரின்னு?" அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா, குழந்தை கிடச்சிட்டா அம்மா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த ராகவ் ஃபேமிலி நமக்கு எப்படி பகையாக இருந்து நமக்கு சூழ்ச்சி பண்ணாங்களோ, அதே மாதிரி அந்த சாரோட வீட்லேயும் அப்படிதாம்மா இருந்திருக்காங்க. அவங்களால நிறைய பகை. அவங்க ஒய்ஃப் இப்போ அவர் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராகவ் தாங்கம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, "அவனால் நம்ம 2 குடும்பமும் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா. இப்போவாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் இந்த குடும்பம். அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும். ஒரு குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம கடத்தி வச்சு இப்படி பண்ணியிருக்கானே. அவன் இப்போவாவது அழிஞ்சு தொலைச்சானே. அப்பா, இப்போ தான் நிம்மதி" அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியுடைய அம்மா. அதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க அவங்க அம்மாக்கிட்ட, "அம்மா, இரு இரு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நேற்று வந்து விஜய் சார் வீட்டில் வந்து எல்லாரும் என்னை அங்கேயே தங்க சொல்கிறாங்க. நான் உனக்கு கால் பண்ணி கேட்டேன். என்னடா ஒரு பொண்ணு நைட்டில் ஒருத்தவங்க வீட்டில் தங்குதேன்னு கூட இல்லாமல், ஒரு பதட்டமே இல்லாமல் சரின்னு நீ ஓகே சொன்ன. எப்படிம்மா அது மாதிரி சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, "ஏய், விஜய் தம்பி நல்லவர். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா, சித்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம். நீ குழந்தைக்காக அங்கே தங்குற. இதில் என்னடி எனக்கு பயம் இருக்குது? அதனால் தங்குன்னு சொன்னேன். சரி சரி, நீ போய் முதல்ல ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பு, டைம் ஆச்சு பாரு" அப்படின்றாங்க அவங்க அம்மா. உடனே காவேரியா இந்த அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னு ஒரே டவுட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வீட்டில் வந்து அவங்க தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க சித்தப்பாவை கூப்பிடுறாரு, விஜயோட சித்தப்பாவை. அவர் கேட்குறாரு, "என்ன மாமா, முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சிங்க, சொல்கிறேன்னீங்க, சொல்லுங்கன்றாரு." அதுக்கு உடனே தாத்தா சொல்கிறாரு, "எல்லாம் காவேரியும் விஜய் விஷயத்தை பற்றி தான்" அப்படின்றாரு. "நீங்களே பார்த்தீங்கல்ல, காவேரி மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிற அம்மு. அவங்க அம்மா பொண்ணுன்னு தெரியாமலேயே அவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க. அதனால் விஜயும் ரொம்ப நாளாக கவலையோடு இருந்தான். இப்போ தான் காவேரி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு தான் அவன் முகத்தில் சந்தோஷத்தையே நான் பார்க்குறேன். அதனால் இவங்க 2 பேருக்கும் இப்போ முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. உடனேயே விஜயோடைய சித்தி சொல்கிறாங்க, "அப்பா, இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. காவேரிக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க. குழந்த அம்மா இருந்தும் அம்மா இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம வந்து காவேரியே போய் பொண்ணு கேட்டு விஜய்க்கே கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா. எனக்கும் சந்தோஷம்ப்பான்றாங்க." விஜயோடைய சித்தப்பாவும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் மாமான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து பாப்பா பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக கொண்டு போகிறாரு. அம்மு பாப்பாவை சாப்பிட சொல்கிறாரு. அம்மு பாப்பா, "நான் சாப்பிட மாட்டேன்றாங்க." "நீ சாப்பிட்டினாதாம்மா நான் வெளியே கூட்டிகிட்டு போவேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே அம்மு பாப்பா சொல்கிறாங்க, "அப்பா, வேண்டாம்ப்பா, வெளியெல்லாம் போக வேண்டாம்ப்பா. வெளியில் போனால் திரும்பவும் அவங்க வந்து என்னை காரில் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்கப்பா" அப்படின்றாங்க. "அம்மு, அதெல்லாம் நடக்காதும்மா. நான் அப்பா வந்து அவங்கள போலீஸில் பிடிச்சி
கொடுத்துட்டேன். இனிமே வெளியலாம் போனால் பிடிக்க மாட்டாங்க உன்னை யாரும். இப்போ நீ சாப்பிட்டினா தான் அப்பா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரிப்பா ப்ராமிஸான்னு கேட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு சாப்பிட்றாங்க அம்மு பாப்பா. அப்புறம் காவேரிக்கு ஒரே சந்தேகம் வீட்டில். என்னடி உனக்கு புலம்பலா இருக்குதுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அதான் உங்கள் அம்மு பாப்பாவோட அப்பாவை தான் சொல்கிறேன். அவரை பற்றி தாம்மா நான் திட்டிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஏன்டி என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க ஒய்ஃபு செத்துட்டாங்க நீ நினச்சிட்டு இருந்தல்லம்மா, அவங்க சாகலையாம், உயிரோட தான் இருக்கிறாங்களாம். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு பிடிக்காம தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பணம் தேவையா, இவர் ஏதோ அவங்க தாத்தா தொல்லை பண்ணாருன்னு பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் மேரேஜு. ஆனால் அதுக்கப்புறம் 2 பேரும் பிடிச்சி தாம்மா வாழ்ந்திருக்காங்க. அவர் சொன்ன விஷயம் எல்லாம் கேட்க கேட்க கல்யாணம் வேண்டான்னு நினச்ச நானே, நமக்கு இப்படி ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுபோல் வாழ்ந்திருக்காங்க. சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவங்க பொண்டாட்டி நம்பரை கொஞ்சம் கொடுங்க, நான் பேசி கூட்டிகிட்டு வரேன்னா, அவர் அதுக்குள்ளே வீடு வந்துடுச்சு, இறங்குங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்லிட்டு சரிம்மா நான் ஸ்கூலுக்கு வரேன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா காவேரி இது எல்லாம் நீ தான், உனக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.